நாடகங்கள ரசிக நல்ல உறவுகளுக்கும் மற்றும் சுற்றுப்பட்டார அனைத்து கிராமத்தாரர்களுக்கும் விழா கமிட்டியாளர் அவர்களுக்கும் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் வருங்கால மாணவர்களுக்கும் எதிர்கால இளைஞர்களுக்கும் காலையில் காண்டு சென்று மாலையில் விடுதிருக்கும் எனது அருமை விவசாய பொருட்கள் மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய நாடக கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு குந்தர கோமாளி இருந்தாச்சு. ஏன்னா எல்லா ஊரும் சில ஊரை விட்டு நாடகத்தை ஆரம்பிப்பாங்க. நாடகத்தை ஆரம்பிச்சாங்க நல்லா ஆகுவாங்க. நாடகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 6 மணிக்கெல்லாம் வந்து பாய்ச்சல் கொண்டாந்து முடிச்சிருவாங்க. ஏன்னா அந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடோட இருக்கிறது ஆத்தா மாதிரி ஒண்ணுலையா. ஏன்னா இந்த ஆத்தா மாதிரி கூட்டம் கம்மியா இருந்தாலும் கம்மியா இருக்குன்னு நல்லா மாதிரி இருக்கிறதுனால தெரியல. ஆனா இருக்காதுன்னு பாருங்க. இன்னைக்கு பாய் வட்டியெல்லாம் சுத்தி கொண்டாடுறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா ஊரு வந்து மண்டபத்துக்காரங்க நாடகம் நடத்துற ஊருக்காரங்க பாய்ச்சி கிலோமீட்டர் தள்ளியா. அதனால அவங்க திருவாரூர் நடத்துறதுனால பாய் வட்டியெல்லாம் சுத்தி கொண்டாடுறது முடியாது. இல்லைன்னா பாருங்க நம்ம ஊருக்கு உப்பு கிராமம் மார்க்கெட் வைங்க. இங்க இருந்து வீட்டை விட்டு கிளம்பியில கையில ஒரு பாயோட சுட்டிடுவாங்க. பாயோட சுட்டி கட்டத்துல வச்சிருவாங்க. பாய கூட சுட்டி வச்சு கையில ஒரு தூக்குச்சம்பளம் பிடிச்சிருவாங்க. தூக்குச்சம்பளம் எதுக்கு பிடிக்கிறாங்க தெரியுமா? தவிச்சா தண்ணி மருந்து வச்சுக்கிறதாண்டி. ஆமா, வீட்டுல ஒரு சின்ன குழந்தை இருக்கிறது. இந்த சின்ன குழந்தைய தூக்கி வந்துருவாங்க. அந்த குழந்தைய அவங்க வீட்டுல வச்சுருக்க நாடகம் பார்க்க வந்தாங்கன்னா குழந்தை தன்னந்தனியா வீட்டுல கட்டிக்கிட்டு கிடந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அழுதுதான் குழந்தைய அமர்த்திக்கணும்னு சொல்லி அழுகை நிப்பாட்டுறத குழந்தைய கூட தூக்கி வந்துருவாங்க. ஆனா அது 3ம் பாரம்பரியமா இன்னமும் நடக்குது. எல்லா ஊரு கிராமத்துலயும் நாடகம் நடக்கிற ஊர்ல இந்த பாயை சுட்டு கொண்டாடுறது, கையில தூக்கச்சம்பு பிடிச்சாருது, குழந்தைய கட்டத்துல தூக்கி கொண்டாடுறது. ஆனா இன்னைக்கு பாருங்க ஒரு கூடவே கூட கூட்டி இருக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க ஒரு நாய்க்குட்டி ஒரு கூட கூட்டி நாய்க்குட்டி வந்து நாய்க்குட்டி அவங்க நாடகம் பார்க்க கூட்டியாராங்க. நாய்க்குட்டி அவங்க நாடகம் பார்க்க கூட்டியாரு. அவங்க தான் நாடகம் பார்க்க வந்திருக்காங்க. நாய்க்குட்டி அவங்க சின்ன குழந்தை ஒன்று திக்காட்டாங்க. அந்த குழந்தை அவங்க நல்லா நாடகம் பார்த்துட்டு நேரத்தில் நேரம் கட்ட நேரத்தில் குழந்தை ஆகி இருக்கிறா தீயனக்க வருது. ஏன்னா அவங்க சௌரியத்தை தெரிவிக்கிறாங்க. இப்ப அங்க அந்த அந்நேரத்தில் தண்ணியை வந்து குட்டியை கழிவு தெரியுமையே அப்பதான் வந்துக்கிறாங்க. இந்த பாருங்க அப்படின்னு நாடகம் சொல்லிட்டோம்னா இன்னைக்கு உட்காந்து கூட்டம் பரவாயில்லாத கூட்டம் தான், அருமையான கூட்டம் தான். ஏன்னா இன்னைக்கு நாடகம் சொல்லிட்டு போனோம்னா மைக்கெட்கார் பண்ணி தான் முதல்ல உட்கார்ந்துருப்பாரு. ஆனா நம்ம உப்பூர் கிராமத்துல அருமையான கூட்டம் ஆண்கள் பெண்கள் ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு தக்கன இருக்குது. இப்படி ஒரு கூட்டம் இருக்கணும். இந்த கூட்டம் இருக்கிறது தக்கன அந்த கூட்டத்தை விடிய நம்ம கடை விடாம பார்க்கணும். ஏன்னா இந்த இருந்த கூட்டத்துக்கு தக்க நம்ம நாடகம் முடிஞ்ச காலையில பார்த்தோம்னா வெறும் மந்த நிறைய வெறும் டீ கப்பா தான் கிடக்கும். விடிய முடிஞ்சிருக்கோம். விடிய நாடகம் பார்த்துட்டு நாடகம் நல்லா இருந்துச்சுனால நாடகத்தை பார்த்துட்டு டீ வாங்கி கொடுத்துட்டு ஒரு டீ கப்பா தான் கிடக்க எல்லா கிராமத்துலையும். காலையில பார்த்தா அது ரொம்ப மனசுக்கு நிறைவா இருக்கேன். ஆனா இன்னைக்கு நாடகம் சொல்லி பார்த்தோம்னா நாடகம் மேடைக்கு முன்னாடி வந்து பார்த்தா திருப்பதியாக வந்து வருது. கொஞ்சம் அங்கங்க சொட்டையாட்டா இருக்குது. ஏன்னா கால் கூட்டம் கம்மியா இருக்குன்னு மதமா எண்ணிடக்கூடாது. அன்னைக்கு இருந்த கூட்டத்துக்கு தக்கன கணக்குறது வெறும் டீ கப்பு. அன்னைக்கு கூட்டம் கம்மியா இருக்கு மதமா என்ன கூடாது ஏன்னு இன்னைக்கு நாடகம் முடிஞ்ச காலையில வேலைக்கு பின்னாடி பாருங்க வெறும் ஈஸ்வந்திர கப்பு ஓட்டு பாட்டுற மாதிரி தான் கிடக்குது. இதுல இருந்து ஒரு என்ன விஷயம் தெரியுமா? இந்த போட்டு பாட்டிலையும் இந்த ஈஸ்வந்திர கப்பு ஒருத்தர் புடிச்சுட்டு கீழே போட்டுருவாரு. கப்பி பாட்டிலே ஒருத்தர் புடிச்சுட்டு கீழே போட்டுவாரு. ஜோக்களையும் வச்சுருவாங்க. புடிச்சிட்டு கீழே ஒண்ணு போட்டுறாரு. இந்த கப்பின் பாட்டிலின் பிறகு விற்கிறார் இல்லைங்களா? ஆமா, இந்த கப்பின் பாட்டிலின் பிறகு விற்கிறவரு ஊர்ல பெரிய ஆஸ்பத்திரியே கட்டிடுவார். கப்பின் பாட்டில் பிறகு விற்கிறவர். ஆனா அந்த கப்பின் பாட்டில் குடிச்சுட்டு போட்டார் வந்தீங்கன்னா இவர் போய் அவர் கட்டின ஆஸ்பத்திரியே பட்டுருவார். அங்கே போய் என்ன தெரியுமா? நம்ம போட்ட கப்பு பாட்டு நம்மளவே படுக்க வச்சிருச்சு. என்ன அன்னைக்கு பால்கார் வீட்டு வாசல் வந்து 4 மணிக்கு இருந்து பால் கட்டுவார். பாலை வாங்கி காய வச்சு கொடுத்தா உடம்புக்கு ஆரோக்கியம். இந்த பாலை வாங்குறதுக்கு எதிர்க்க மாட்டாங்க. நாளைக்கு டாஸ்மாக் கடை அடப்புன்னு சொல்லிட்டா போது இப்ப இன்னைக்கே இந்த சட்டு ஒதுக்குள்ள பிளாக்ல ஓடுது அப்படின்னு சொல்லி சரக்கு வாங்க போற காலமா இருக்கு இந்த காலம். அப்படிலாம் இந்த சரக்கு அடிச்சு உடலை வீணா கெடுத்துக்கிட்டு குடும்பத்தை பார்க்காம பிள்ளைகளை படிக்க வைக்காம அப்படி திருத விட்டுவிட்டு வருஷம் கையால் சுகத்தோட சாமி இந்த வெயிலுக்காக விநாயகரை கும்பிட்டு வருஷம் ஒரு நாடகத்தை நடத்தி அவங்க கையால் சொந்தோட இருக்கணும். நம்மளும் இந்த நாடகத்துக்கு எப்படி வரணும் அப்படின்னு ஒரு சின்ன வார்த்தையால சொல்லிட்டு எப்படி பேசணும் தெரியுங்களா? உள்ள சேர்ந்து நல்லா சாமி கும்பிட வேணுங்க. நீங்க உள்ள சேர்ந்து நல்லா சாமி கும்பிட வேணுங்க. நீங்க எல்லோருமே ஒற்றுமையா இருக்க வேணுங்க. உள்ள சேர்ந்து நல்லா சாமி கும்பிட வேணுங்க. நல்லா சாமி கும்பிட வேணுங்க. நீங்க எல்லோருமே ஒற்றுமையா இருக்க வேணுங்க. வருஷ ஒரு நாடகத்தை நடத்த வேண்டுங்க. வருஷ ஒரு நாடகத்தை நடத்த வேண்டுங்க. வருஷ ஒரு நாடகத்தை நடத்த வேண்டுங்க. அந்த நாடகத்தில் நாங்க வந்து நடிக்க
இருப்பாரு, அப்ப பின்னாடி போனா கொலை செய்யற முன்னாடி நம்ம பையில 10 ரூபா இருந்துச்சுன்னா பின்னாடி போற வழியில ஒரு சின்ன வேலை இருக்கு ஒதுக்கி போற காலம் தான் உண்டு. ஏன்னா எனக்கு காலம் போற போக்கு அப்படித்தான் இருக்கு. சின்ன விஷயம் வேற ஒன்றும் கிடையாது. என்ன எல்லாம் ஒரு பிரச்சனை நம்ம பேசிக்கிட்டு நம்ம குடும்பத்து பிரச்சனையை விட்டுப்பட்டு ஆமா. அதனால ஏன் அப்ப 4 பேர் பேச்ச கேட்டு ஒருத்தர் நல்லா இருப்பாங்க. ஆமா, 4 பேர் பேச்ச கேட்டா ஒருத்தர் நல்லா இருப்பாங்க. நான் சொல்ல போற கதையில வந்து 4 பேர் பேச்ச கேட்டு ஒருத்தர் கெட்டே ஓடுறாங்க. ஆமா, எல்லாருமே சொல்லுவாங்க எப்பா 4 பேர் பேச்ச கேட்டா நீ வாழ்க்கையில நல்லா இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா இதுல வர 4 பேர் பேச்ச கேட்டு ஒருத்தர் கெட்டா பார்த்தீங்களா? பின்னா மாதிரி ஒரு 5 பேர் சேர்ந்து செம்பரியாடு மேய்ச்சிருக்காங்க. ஆடு மேய்ச்சிருக்காங்க. நல்ல செம்பரியாடு மேய்ச்சிருக்காங்க. சரி, இந்த செம்பரியாடு மேய்ச்சிட்டு காலையில ஆட்டோ ஓட்டி மேய்க்க இரவு நேரத்தில் கொண்டாந்து கடையை அமர்த்தேன். அப்படி இருக்கும் இந்த 5 பேருக்குள்ள கசமுசான்னு பேசியிருக்காங்க. என்னப்பா 5 பேர் பேசுறீங்கன்னு நான் 4 பேர் பேசுறீங்கன்னு சொல்லி ஒரு ஆள் கேட்கேன். சரி, ஏப்பா நம்ம அடுத்த முதலாளிக்கு இந்த மாதிரி நம்ம உடச்சு உழைச்சு காலையில ஆட்டோ ஓட்டி மேய்ச்சி காலையில இரவு நேரத்தில் கொண்டாந்து கடையை அமர்த்தி புத்தி பெருக்கி அப்புறம் முதலாளி எல்லாம் முன்னேற்றி இருக்கா. நம்ம 5 பேரும் நம்ம ஆடு மேய்ச்சிருந்தாங்க இருக்க நம்ம என்னைக்கு முதலாளி ஆகிறது வாழ்க்கையில முன்னேறது அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேரும் பேச. அப்பதான் ஒரு ஆள் சொல்லியிருக்காரு, எப்ப வாழ்க்கையில முன்னேறது அதுக்கான விவரத்தை ஏற்க கேளுங்க, முன்னேறதுக்கான விவரத்தை நான் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. சரி சொல்லி இன்னைக்கு ஆட்டை கொஞ்சம் வெள்ளத்துல வாட்டி வைங்கப்பா, ஓட்டி மேய்ச்சி கொண்டாந்து கடையை அமர்த்துங்க, நாளைக்கு வாழ்க்கையில முன்னேறதுக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு விவரம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஆட்டை வெள்ளத்துல வெட்டி போய் மேய்ச்சிட்டு கடையை கொண்டாந்து அமர்த்து வந்திருக்காங்க. இரவு நேரத்தில் அமர்த்து வந்து சரி கடையை அமர்த்தியாச்சு, எப்ப எப்பன்னு சொல்லுப்பா வாழ்க்கையில முன்னேறதுக்கு வழியை வெளியே சொல்லுப்பாங்க. எப்பா நம்ம ஆடு ஓட்டி மேய்ச்சிட்டு வரையிலே நம்ம ஒரு சினிமா தேட்டர் போஸ்ட பார்த்தேன். சினிமா தேட்டர் போஸ்ட் அருமையான படம் போட்டிருக்கியா, இன்னைக்கு இந்த படத்தை போய் 5 பேரும் பார்த்துட்டோம்னா நாளைக்கு நம்ம வாழ்க்கையில முன்னேறது வழி எடுத்துறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் சொல்ல. சரி, அப்ப இன்னைக்கு இந்த படத்தை போய் பார்த்துட்டு வந்து நாளைக்கு நம்ம வாழ்க்கையில முன்னேற வழியை பார்ப்பேன், எதுக்கு அடுத்த உடச்சு கொடுத்து கொடுக்குங்க அப்படின்னு சொல்லி 5 பேரும் கிளம்ப. சரி, 5 பேரும் கிளம்புனா அதுல ஒரு ஆள் சொல்றாரு, ஏப்பா 5 பேர் நம்ம படம் பார்க்க போயிடுறோம். 5 பேரும் படம் பார்க்க போயிட்டு ஆட்டுக்குடி காவலுக்கு ஆள் இருக்குது. ஆட்டுக்குடி காவலுக்கு ஆள் தெரிஞ்சு ஆராய்ச்சி காவலுக்கு வந்து 2 ஆட்டுக்குடி தூக்கி போயிட்டானா காலைக்கு முதலாளி ஆடை பார்த்துட்டு எங்கடா 2 ஆடை காலம்னு கேட்பாரு. முதலாளிக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஆளு பேச சொல்றாரு. அப்ப இந்த 4 பேரும் சொல்றாங்க ஒரு ஆள்கிட்ட, நீ சொல்ற யோசனை நல்ல யோசனையா இருக்கு அப்படின்னா நாங்க 4 பேரும் சொல்றத நீ கேளு அப்படின்னு அந்த ஒரு ஆள்கிட்ட 4 பேரும் சொல்றது நீ கேளு. சரி, நாங்க 4 பேர் இன்னைக்கு படம் பார்க்க போறோம், நீ ஒரு ஆள் ஆட்டுக்குட்டி காவல்கிட்ட இரு, நாளைக்கு நாங்க 4 பேரும் ஆட்டுக்குட்டி காவல்கிட்ட இருக்கிறோம், நீ ஒரு ஆள் போய் படம் பார்த்து சொல்ல. சரி, அப்பதான் இந்த ஒரு ஆள் சுதாரிக்கிறாரு, ஏப்பா ஏய் நான் மட்டும் என்ன கேன பையனா, நான் தானே சினிமா தேட்டர் போஸ்ட் பார்த்துட்டு வந்தேன், சினிமா தேட்டர் போஸ்ட்ல என்ன ஒட்டிருந்துச்சு, இன்று இப்படம் கடைசி, இன்னைக்கு 4 பேரும் போய் இந்த படம் பார்த்து நீங்க வாழ்க்கையில முன்னேற, நாளைக்கு நான் மட்டும் போய் வேற படம் பார்த்து முன்னேறாம அப்படியே கிடக்கவா, நான் இன்னைக்கு இந்த படமே பார்க்கணும்னு அடம் பிடிக்கேன். சரி, அப்படின்னு இந்த 5 பேரும் படம் பார்க்கணும், 5 பேரும் வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்லி அப்ப இந்த 4 பேரும் சொல்றாங்க. மறுபடியும் ஒரு யோசனை சொல்றாங்க, அப்பனா நாங்க 4 பேரும் முதல் தேட்டருக்கு போயிடுறோம், உனக்கும் சேர்த்து 5 டிக்கெட்டா எடுத்து வச்சிடுறோம். சரி, நீ என்ன செய்த, எல்லா ஆடும் படுத்த பின்னாடி, எல்லா ஆடுகளும் படுத்த பின்னாடி நீ மெதுவா தேட்டருக்கு வந்துரு, 5 பேரும் படம் பார்த்துட்டு 5 பேரும் ஆட்டுக்குடி காவலர் வந்து படுத்துருவோம் சொல்ல. சரி, சரிப்பா அப்படின்னு சொல்லி நான் ஆட்டுக்குடி எல்லாம் படுக்க வந்துடுறேன், நீங்க போய் எனக்கு சேர்த்து 5 டிக்கெட்டை எடுத்து வைங்க முதல்ல சொல்லி 4 பேரும் திறப்புல இந்த ஒரு ஆள். சரி, இவங்க 4 எடுத்து வைக்கணும்னா கொஞ்சம் சந்தேகமாகி போச்சு இந்த ஒரு ஆள் மேல. இந்த ஆள் படம் பார்க்குற யாபத்துல ஆடு படுக்காம இருக்கிற வந்தாலும் படம் பார்க்க வந்தாலும் வந்துருக்கியா, இந்த ஆண்டு ஒரு சத்தியம் வாங்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி திரும்ப கிடைக்கிட்டு வராங்க. ஏப்பா தேட்டருக்கு போல டிக்கெட் எடுக்கலான்னு கேட்க, தேட்டருக்கு போகத்தான் போறோம் டிக்கெட் எடுக்கத்தான் போறோம், எங்களுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பான்னு கேட்க, என்னப்பா சத்தியம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கேட்க. சரி, அப்ப இந்த 4 பேர் அந்த ஒரு ஆட்டை சத்தியம் எப்படி கேட்கறாங்க தெரியுமா, சத்தியமா எல்லா ஆடும் படுத்த பின்னாடிதான் நான் தேட்டருக்கு படம் பார்க்க வருவேன் ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி சத்தியம் கேட்க. இவங்க 4 பேருக்கு இந்த ஒரு ஆள் சத்தியம் கொடுத்துட்டாங்க, சத்தியமா எல்லாரும் படுத்த பின்னாடி தான் நான் தேட்டருக்கு படம் பார்க்க வருவேன் சொல்லி சத்தியம் கொடுத்து அவங்க நம்பிக்கை ஆச்சு. இவங்க 4 பேரும் படம் பார்க்க தேட்டருக்கு போயிட்டாங்க டிக்கெட் எடுக்க. டிக்கெட் எடுக்க போனா இந்த ஒரு ஆள் ஆட்டுக்குடி காவலர்கிட்ட நிக்க அன்னைக்கு 8 மணிக்கு படுக்க முடியாது, என்னைக்கு அன்னைக்கு 7 மணிக்கெல்லாம் ஒவ்வொரு ஆளா படுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஆடு படுக்க 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 இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். இந்த ஆட்டுக்குடி கூட தெரிஞ்சு நம்ம படம் பார்க்க போற யோசனை 8 மணிக்கு மேல படுக்க முடியாது, 7 மணிக்கெல்லாம் படுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் நிக்கிறாரு. சரி சொல்லி எல்லாரும் படுத்து சாக்குன்னு சொல்லி ஒரு எட்டி பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லி எட்டி நின்று ஏற்றி நின்று பார்க்க
சுத்துல இருக்க ஆடு கூட படுத்துருச்சு. சரி, நடுவுல ஒத்தாடு மட்டும் படுக்காம நின்றுகிட்டே இருக்கு. இந்த ஆளுக்கு சந்தேகமாயி போச்சு. என்னடா சுத்துல இருக்க ஆடு கூட படுத்துருச்சு, நடுவுல ஒத்தாடு மட்டும் படுக்காம நின்றுகிட்டே இருக்குது. நம்ம வேற சத்தியம் பண்ணி கொடுத்தா எல்லா ஆடும் படுத்த பின்னாடி தேட்டுக்கு வருவோம்னு. இந்த ஒத்தாடு என்னைக்கு படுக்கிறது நம்ம படம் பார்க்க போறது அப்படின்னு பொறுத்து பொறுத்து நாடு பார்க்க இந்த ஆடு படுக்கிற மாதிரி தெரியல. இந்த ஆளுக்கு பொறுமை தாங்கல. இப்ப நீ படுக்கலன்னா என்ன, இப்ப நான் உன்னைய படுக்க போட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த படுத்த இந்த ஆட்களுக்குல இந்த ஆளு இந்த மட்டியை போட்டுக்கிட்டு தவந்து 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 நின்றாடுகிட்ட போக நின்றாடுகிட்ட போய் நின்றாடு காலை பிடிச்சு இழுத்து திட்டுன்னு படுக்க போடுறாரு. திட்டுன்னு சத்தம் கட்டு படுத்திருந்த ஒத்தாடு இருந்துச்சு. படுத்திருந்த ஒத்தாடு இருந்துச்சுவாரு. அதுல இருந்து பெரிய பெரிய ஒத்தாடும் படுக்கல. அவங்க 4 பேரும் படம் பார்த்துட்டு இங்க வந்துட்டாங்க. கிடைச்சி ஏப்பா படம் பார்க்க வரலன்னு கேட்க, ஏப்பா ஒத்தாடு படுக்கன்னு ஒத்தாட படுக்க போற போன்னு ஒத்தாட படுக்க போற போய் ஒத்தாடு படுத்திருந்தாடு எந்திரிச்சிருச்சு. அதுல இருந்து நான் ஒத்தாடும் படுக்கிறப்பான்னு சொல்ல ரெண்டு என்னாச்சு, 4 பேர் பேச்ச கட்டு ஒருத்தர் கட்டாரா. அதனால யாரு பேச்சு யாரும் கேட்க கூடாது. அவங்க புத்திக்கு தான் வாழணும் வளரணும்னு சொல்ல போய் கூடி அந்த கண்ணால நாடகத்தை பார்க்கணும், காதால பாட்டுக்களை கேட்கணும்னால எப்படிங்களா ரெண்டு கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க, காதால பாட்டுக்களை கேட்கிடுங்க. இப்படி சீண்டையா சிறப்பான முறையில் நாடகத்தை தொடங்கி வச்சிருக்காங்க இருக்கட்டும். அதனால எங்கு சென்றாலும் அவர்கள் செல்வாக்கியமாக செல்ல வேண்டும். அப்படின்னால அந்த அம்மன் கோயில் இருக்காங்க வினைவிட்டு நிறைய பார்க்கணுன்றனால எப்படி பார்த்து தெரியுமா, அம்மன் கோயிலுக்கு இலக்காலே
வயசு ஒரு குழந்தை வந்தா உடம்பு கேட்டு சொல்லிருக்காங்க. நிறைய பேசலாம். ராமநாதபுரம் மாவட்டம் ஒப்பூர் அருள்மிகு சிறு வெயில் கந்த விநாயகர் சதுர்த்தி விழா முன்னிட்டு மண்டபப்படியை முன்னிட்டு இங்கே நடந்து கொண்டிருக்கும் நாடகம் உயர் திரு வாத்து நடராஜன் அவர்கள் தலைமையிலும் உயர் திரு வாத்து ஆனந்த் பி உயர் திரு திருப்பாலைக்குடி காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் முன்னிலையிலும் மேற்படி கோயிலுக்காக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இங்கே நடந்து கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ பள்ளிகளும் நாடகம். இந்நாடகத்தில் நடிக்க வந்திருக்கிற நடிப்பை வேந்தன் இன்னிசை மன்னன் செட்டனம்மா வெற்றிமாலை சூடி வரும் அருமை மாப்பிள்ளை மதுரை அறிவிப்புள்ள கருவனூரை சேர்ந்த இசைப்பிரிய நபர்கள் நேரத்திலே பிறகு மேடைகளே வேடன் வேடன் விருதாடிக்க காத்துக் கொண்டிருந்தார்கள். இன்னிசைக்கான இசைக்குயில் அருமை சகோதரி மதுரையை சேர்ந்த சுமதி ஸ்ரீ அவர்கள் நேரத்திலே சிறு வழிநாயாவும் நடிப்பார்கள். தேவகான இசைத்தன்றல் வசனமணி பேரரசு அருமை அண்ணா உருவாக்கியை சேர்ந்த எஸ்பி தமிழரசன் அவர்கள் நேரத்திலே நாடகமாக பிரேரம் அளிப்பார்கள். அருமணி கலையரசு அருமைனா வீராளவனத்தை சேர்ந்த கே குணசேகரன் அவர்கள் நேரத்திலே அருமையும் பின் பாட்டு மதுரை சேர்ந்த சரவணன் அவர்கள் நேரத்திலே மிருதங்கம் டோலக்கம் தப்பையில சேர்ப்பார்கள்.
ஏன்னா மிருதகம் சொன்னா பேருக்கு சொன்னா பத்தாது. சும்மா 4 தட்டை தட்டி விட்டு முடிஞ்சு அடுத்த தட்டாரு சொல்லி பாட்டு போவாங்க. ஆனா சரவணனை வாங்குற காசு வஞ்சமில்லாம சொல்லி போட்டாலும் ஒரு ஆள் சரவணனை ஒரு ஆள் தான். அதனாலே பல வாத்தியங்களை வச்சு பல விதமான கவலைகள் வந்திருக்கும். மதுரை அறியாமுள்ள கடப்புறத்தை சேர்ந்த கே வேளாங்கண்ணி ஆண்டவருடைய அருமையண்ணா அவருடைய சிஷியனுமாகிய அன்பு தம்பி அருள்மொழி அவர்கள் நேரத்திலே ஆண்டவர்கள் அண்ட் பலரோடு வாசிப்பார்கள். இருப்பிடம் மதுரை. சிறிதாக பேசினாலும் பெரிதாக வெளிப்படுத்தக்கூடியது ஒளி ஒளி அமைப்பு டீப்பு ரொம்ப டாப்பு மைக்கு ரொம்ப குயிக்கு என்ற முறையில் ஒளிவெளி அமைத்திருக்கும். ஆரம் ஆடியோஸ் இருப்பிடம் உப்பூர் உரிமையாளர் மூர்த்தி பாட்டு நம்ம மைக்கு பேர் சொல்லாம ஆரம் ஒளிவெளிக்கு அருமையான பாடுபட்டாரு. அதனாலே வாசுதேவன் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் குடும்பத்தார்கள் வெட்டுக்குளம் அண்ணா குடும்பத்தார் அவர்களுக்கு இந்த நாடகத்தை சிறப்பான நடந்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணா அவர்களுக்கும் எங்களுடைய கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி. இந்த வணக்கம் சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு. நாடகத்துடைய அமைப்பாளர் அருமையா ஆர்லாந்து முனியசாமி சேதனந்தன் எஸ்.ஏ. குழந்தைராஜ் ராஜ நடிகர் சம்பா நட்டி அவர்கள் நாடகம் தந்திருக்கார்கள். இருந்தால் எந்த நாடகமாக இருந்தாலும் அண்ணாவிட்ட கொடுங்க சிறப்பு முறையில் நல்ல நடிகர்களை கொண்டு நடத்துகிறார். சொல்ல போக சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு. எல்லாம் சாப்பாடு ஹோட்டல் சாப்பாடுனால அருமையான சாப்பாடு. முட்டை ஆட்டு முட்டை கோழி முட்டை. ஆட்டு முட்டை நாட்டுக்கோழி முட்டை இல்லை. அடுத்த வருஷம் ஆனால் ஆட்டு முட்டை உனக்கு வச்சு சொல்லுவேன். அருமையான சாப்பாடு இருந்தாங்க. அதனால இங்கே நடிக்கும் நாடகத்தை என்றும் மாறாமல் சாமி கும்பிடு ஒவ்வொரு கிராமத்தினுடைய சாமி கும்பிடு என்றும் இந்த சாமி கும்பிடு மனித மக்களுடைய மனிதன் நினைத்து கொண்டு இருக்கலாம். பாட்டு இன்று நடக்கிற மாதிரி பார்த்து கொண்டு இருக்கலாம் சொல்லக்கூடிய அருமையான முறையில் யூடியூப் சேனல் எடுத்துக் கொண்டிருக்கும் அருமை கிராமத்து மேடை யூடியூப் சேனல். இந்த நாடகத்தை பார்க்கணும் அப்படின்னா கிராமத்து மேடை யூடியூப் சேனல் அப்படின்னா போதும். நிறைய நாடகங்கள் நிறைய அண்ணா அவர்கள் எடுத்துக்கிறாங்க. இன்றும் எத்தனை வருஷம் ஆண்டு காலமாக இருந்தாலும் சரி நம்ம ஆர்வம் ஆடியன்ஸ் மாதிரி நம்ம கிராமத்து மேடை யூடியூப் சேனல் நடத்தி வாழணும் வந்து அண்ணா அவர்களுக்கும் நன்றி கூறி ஆடல் அலையரசி அப்படியே சுந்தரி மதுரை சேர்ந்த செல்விஸ்ரீ அவர்கள் கேட்கிறேன். டான்ஸ் அண்ட் காமெடி சிந்தாமணி கோயிலே சிந்தாமணி கோயிலே வணக்கம் சென்றாலும்
நடிப்பவருக்கும் ரசிப்பவருக்கும் நட்பு இருக்கும். நாடகங்களை சிறந்த அப்படினால எல்லாத்துக்கும் இவன் யாரு அப்படின்னு சொல்லி இந்த நோட்டீஸை பார்த்துருக்கலாம். தெரியாம சொல்ல வேண்டிய காரணமாலே உங்கள் அன்பு தம்பி உடன்பாடு சகோதரர் மதுரை அருகில் உள்ள கருவலூரை சேர்ந்த பி சதீஷ்குமார் அவர்கள் கேட்டிலே பாப்பன் அண்ட் காமிக்கு அடுத்து நம்ம விநாயகர் ஊர் சுத்த கிளம்பிட்டாரு. நம்ம நாடகத்தில் நடிக்க விட்டு அவர் ஊர்வலமா அப்படி கிளம்புறது ரெடி ஆகிட்டு இருக்காரு. அப்படின்னா எப்படி தெரியுங்களா? பண்புள்ள பெரியவருக்கும் பாசமுள்ள தாய்மாருக்கும் இருக்கிற தெரியுங்களா? பண்புள்ள பெரியவரே, பாசமுள்ள தாய்மாரே, அன்புடனே அமர்ந்திருந்தே